வில்லேஜில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக பேசுவாங்க. நீங்கள் ஆரம்பிச்சோன்னு யாரை பார்த்தாலும் பாருங்களேன், நீங்கள் 1000 சொல்லுங்க அப்படின்றான், நம்ம ஒன்று தான் சொல்லியிருப்போம். 1000 சொல்லுங்கன்னா அது காலங்காலமாக பேசிட்டு வந்த விஷயம். அப்புறம் கோபம் போட்டுருவாங்க. ஏன்னா ஆறுமுகம் ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, வாய முடியா, ஊரில் 3,60,000 பேர் இருக்கேன், அத்தனை பேர் நல்லா இருக்கானா, நல்லா நான் நோட் போட்டு எழுதிட்டு வர முடியும், நீ நல்லா இருக்கியான்னு கேளு. இது ஒரு பாச்சு. டாக்டர் கனவுல தினமும் நைட்டு தூங்கும்போது கனவுல நமிதா வர மாதிரியே இருக்கு, அதுக்கு ஏதாவது என்ன செய்யணும், அது நேரில் வர்ற மாதிரி ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. இப்போ இவனுக்கு என்ன கிசுமா, அவர் அதே மாதிரி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு. என்னங்க நம்பர் மாதிரி இருக்கு, இதுக்கு போன அடிச்சா நம்பியா வருவாங்களா, போலீஸ் வரும் உன்னை உடனே தட்டுவாங்க. ஆனால் டாக்டர் நினைச்சா வேற நினைச்சு எல்லாத்துக்கும் மாதிரி சொல்ல முடியுமா. அடுத்த ஆள் ஒரு எறும்பு என்ன செஞ்சு குளத்துக்கு பக்கத்தில் இப்படி கன்னத்தில் கை வச்சு உத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனை குளிக்கிறத ஆனை என்ன செஞ்சு தண்ணிக்குள்ளே உடல் முழுவதும் வச்சுட்டு மண்டையை மட்டும் வெளியே வச்சு குளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக 3 மணி நேரமாக குளிக்குது, எறும்பு இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே கவனிச்சு. 3 மணி நேரம் கழிச்சு ஆனை அப்படியே வெளியேறி போச்சு மாட்டாருன்னு. எறும்பு குடுக்குன்னு ஓடி இருக்கு. எறும்பு கூப்பிட்டு, ஏன் 3 மணி நேரம் என்னை குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்போ மட்டும் ஓடுற, நேற்று நான் குளிக்க வரும்போது என் சட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதுக்கு நீ எடுத்து போட்டு குளிக்கிறேன், என்ன பண்ணுறக்கா செக் பண்ணுறக்கா பார்த்தேன் அப்படின்னு. கூட ஒரு ஆள் சொன்னா தெரிஞ்சேன், இல்லையா என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி உயிரை எடுக்கிறானே அப்படின்னு. படித்தாலும் அதான் எடுக்க போகிறான், படித்து டாக்டராக தான் எடுக்க போகிறான், அவன் மொத்தம் எடுக்கிறது உறுதி, அதை எவனாலையும் மாற்ற முடியாது ஜென்மத்துக்கு. அன்னைக்கு ஒரு ஆள் 8 மணிக்கு வேகமாக டாக்டர்கிட்ட ஓடினார். டாக்டர் நீங்களும் டாக்டர் படிச்சிங்களா, வேற என்னத்தையும் படிச்சிங்களா, இல்லை சார் உங்களுக்காக சொல்லிட்டீங்க, என்ன பாப்போம், எனக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் சக்கரை இருக்குன்னு சொன்னீங்க, ரேஷன் கடைக்காரன் சக்கரை இல்லைங்கிறான், இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏதாச்சும் எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னா. அது என்ன செய்ய முடியும், இவரு அங்கே ரேஷன் கடைக்கு வித்தியாசம் தெரியாமனாமா. காலையில் டாக்டர் தேடி போகும்போது சிக்கல் இருக்கும். ஒரு இடத்துல ராஜேஷ் மிதுன ராசி அப்படின்னு போட்டுருந்துருக்காங்க. ராஜேஷ் எம்பிபிஎஸ் தான் போடுவாங்க, இதெல்லாம் மிதுன ராசின்னு பக்கத்தால் கூப்பிட்டு, அது என்னங்க வித்தியாசமா ராஜேஷ் மிதுன ராசி அப்படின்னு. யாரையும் அந்த டாக்டரை ராசியிலா டாக்டர்னு சொல்லக்கூடாது, அதுக்காச்சும் அவர் ராசி அங்கேயே போட்டுவாரு. சர்ச்சில் உள்ள பாதரை கூப்பிட்டு ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு. பார்த்தியா ஏம்மா சர்ச்சில் உள்ள பாதரை கூப்பிட்டு வந்த அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, லேட்டாக வந்தால் பாதரோட வரேன்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு வந்தா ஊரில் இல்லை பூரா கூப்பிட்டு வருது. போன வருஷம் பெயில், இந்த வருஷம் பெயில், ஒரே வருஷம் ஒரே கிளாஸில் 2 வருஷம். வெக்கமா இல்லை உங்களுக்கே வெக்கமா இல்லை, 5 வருஷமாக இதே வகுப்புக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இது நாளைக்கு வெக்கப்படணும். அது சொல்கிறது வித்தியாசம் இல்லையா. காரணம் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி புளிச்சிருச்சுன்னா அதை மாற்றி விட்டுறது, அதான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ராமு நடந்து போய்கிட்டு இருந்தான், அப்போ ஒரு லாரி வந்து அவனை மோதியது என்ன காலம், பாவம் அவனுடைய போதாத காலம். ஏன் இருக்கீங்க, கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், எவனா கேட்குறீங்களா, கரடி பாஸ் எங்களுக்கு அவ்வளோ புரியாது சார், நாங்கள் அந்த போகல, கரடி மாதிரி லேட்டாக வந்து என்ன லேட்டு, சைக்கிள் பஞ்சர் சார், சரி போ. அடுத்து ஒருத்தர் வந்தான், உனக்கு என்னையா சைக்கிள் பஞ்சர், கிண்டல் பண்ணுறீங்களா, ஏடா வரிசை எப்படி சைக்கிள் பஞ்சர் ஆகும், போய் உட்கார அப்படின்னு. பாடத்தோட அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் வந்தான், நீ என்ன பலட்டு சைக்கிள் பஞ்சர், என்ன நீங்கள் ரொம்ப கேனநாத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே நேரத்தில் அப்புறம் 3 பேருக்கு சைக்கிள் பஞ்சர் ஆகும், நாங்கள் வந்து ஒரே சைக்கிளில் அப்புறம் எப்படி தனித்தனியாக என்னங்க டீ போட்டிருக்கீங்க, இனிப்பே இல்லை, அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க, ஒரு டேஸ்டே இல்லைங்க, 3வது ஆள் டீயாங்க அது சூடே இல்லைங்க, உங்களுக்கு 3 பேருக்கும் அறிவே இல்லைடா, ஏன்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு டீ இல்லை சுவே இல்லை அது இல்லை போறீங்களா, உடம்பு உயிரை எல்லாம் போறா அப்படின்னு தெரிஞ்சு ஓடிட்டாங்க. தெருவில் மேஜிக் பண்றவங்க இருப்பாங்க, அவங்களும் ஒரு காமெடி பண்ணிடுவாங்க. வச்சு ஒரு பெரிய கல் அப்படின்னு தூக்கி போட்டார், அப்படியே 1000 ரூபாய் தாளை மாத்தினார். இன்னொரு சின்ன கல் எப்படின்னு தூக்கி போட்டார், அது 500 ரூபாய் தாளை மாத்தினார். இப்படியே மாத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு பொருளா. எல்லாம் மேஜிக்லாம் முடிஞ்சு 1/2 மணி நேரம், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்றார். ஒருத்தர் இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி டம்னு போட்டான், என்னங்க இது 1000 ரூபாய் தாளை மாத்திக்குங்க, நீங்க எல்லாத்தையும் மாத்துவீங்களே அப்படின்னு கூப்பிட்டான். ஒரு வீடு கட்டணுமியா, கட்டிடுவான், எவ்வளவு கட்டணும், வீடை முதல்ல கட்டுறதுக்கு சொல்ல அப்படின்னு. ஐயா கீழே கட்டணும்னா 1 லட்ச ரூபா ஆகும், மாடி வீடுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும், ரெடியா அப்படின்னு. ஐயோ என்கிட்ட இப்போதைக்கு 50,000 இருக்கு, மூலம் மாடியை மட்டும் கட்டி கொடு, அப்புறம் வசதி பண்ணபடி கீழே கட்டிக்கிடுவான். அது என்ன செய்வோம், கட்டி தூஞ்சல் மாதிரி தொங்கையை விட முடியும்.